ஐயா இது வந்து ஃபிக்ஸ் வருது இல்லைங்களா? ஆமா. குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஃபிக்ஸ் வரும் பொழுது இந்த பொற்சை காலம் கொடுக்கும் பொழுது உடனடியா அந்த ஃபிக்ஸ் வந்து நிக்குது ஐயா. ஓ! ம். இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி பையனுக்கு வந்து வரும். ம்ஹ்ம். அப்போ வரும் பொழுதெல்லாம் இந்த பொற்சை காலம் கொடுக்கும் பொழுது கரெக்டா நம்ம அத ஒரு ஒரு தடவை 2வது தடவை கொடுக்கும்போது அது நின்னுடுது ஐயா. ஓ! அது ம். வாயில இருந்து நுரை தள்ளுற வரைக்கும் போகுது, அந்த ஸ்டேஜ்ல இதுவாகுது. அந்த ம்ஹ்ம். டைமிங் வந்து நமக்கு அந்த பொற்சை காலம் கொடுக்கும் பொழுது அது குறையுது ஐயா. ஓகே. 2வது வந்து என்னுடைய ஓன் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது. அப்ப அது வந்து இப்ப இந்த பொற்சை காலம்ன்றது தலையில இருக்கக்கூடிய வர்மங்களாமா? நடுவுல இருக்கிறது ஆமா ஐயா. அது பொற்சை காலம்ன்றது பிடரி இருக்கு இல்லையா? அது ஆமா. 2 பக்கமும் இருக்கக்கூடிய காலம். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க அடுத்து சொல்லுங்க மேம். ஆ. அடுத்து வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது. அந்த நேரத்துல வந்து அவருக்கு புலிமுத்திரை புலிமுத் முத்திரை அடங்கல் வந்து காலில கட்டை விரல்ல இருக்கு. ஓகே. அத வந்து அப்ளை பண்ணேன் ஐயா. அது வந்து அவருக்கு வந்து எனக்கு தெரியல. அவருக்கு ஸ்ட்ரோக் தான் வந்திருக்குன்னு தெரியல. ஆனா அவரு வந்து பேச்சு வரவே இல்ல. ஓகே. அப்போ அன்கான்ஷியஸா அவரு விழுந்துட்டாரு வீட்ல. எனக்கு வந்து தூக்கி படுக்க வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் புலிமுத்தை அடங்கல் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கவுளி காலம் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் கவுளி காலம் குடுத்துட்டே இருந்தேன். ஓகேம்மா, ஓகேம்மா. புளிமுத்தாடங்கள் குடுத்துமே எப்படி அவர் ஆனாரு? இப்ப அவர் என்ன ஸ்டேஜ்ல இருந்து புலிமுத்தாடு அந்த சேஞ்ச் வந்து எப்படி இருந்ததுன்னா, கண்ண மூடிட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம அன்கான்ஷியஸா இருந்தது வந்து கான்ஷியஸ்க்கு வர ஆரம்பிச்சாரு. ஓகே, ஓகே. சோ அந்த அடங்கல் குடுத்த உடனேயே அவர் கொஞ்சம் வந்துட்டு, அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா கூட்டிட்டு போனோம். அப்புறம் எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கும் பொழுது, அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா ரிசல்ட்ல ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஆனா பெரிய அளவுல இல்ல. ரொம்ப ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ஆனா அது வந்து எந்த இடத்துலன்னா, அந்த வாய் பேச அந்த முக்கியமான பகுதியில வந்து வந்ததுனால, அவங்களுக்கு பேச்சு இல்ல. மத்தபடி வந்து காலு, கையெல்லாம் வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுச்சு ஐயா. ஓ! ஒரு அதாவது பெரிய பாதிப்பு இல்ல. நான் சொல்லக்கூடியது, இப்ப நெறைய பேருக்கு வந்து கவுலி காலம் 2, 3 காலம் நம்ம வந்து இந்த இந்த செஷனோட கடைசியில ஒருத்தவங்கள செய்ய சொல்லுவோம். ஸோ இது வந்து அ வர்மம் மருத்துவம் வந்து நம்ம முழுவதுமா வெளியில எல்லாருக்கும் பப்ளிக்கான்றத விட ஒரு அவேர்னஸ் பொறுத்து, புளியமுத்து அடங்கல் அப்படின்ற அம்மா சொல்றது, அந்த நேரத்துல அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்க. அவங்களோட கால்ல கட்டை விரல் இருக்கு அல்லவா? கால் ஆமாய்யா. மேல் புறத்துல ஒரு அழுத்தம் குடுத்துருக்காங்க அம்மா. இந்த கவுளிக்காலம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும், இன்னும் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸா ஓகே குடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமா அவங்க வந்து ஈஸியா வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயும் வந்து அவங்களோட இன்டென்சிட்டி அதாவது அதோடைய தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த தாக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதோடைய கை, கால் செயலிழப்பு, இல்ல வாய் வந்து கோணிக்கிறது, ஒரு பக்கம் செயல் இழக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம். அதுக்கெல்லாம் நம்ம மருத்துவம் குடுக்க ஆரம்பிச்சா எவ்வளவு நாள் ஆகும்? அ மிகப்பெரிய விஷயம் மேடம். அது ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு செயல்படுதுன்றது தெரியுது. கண்டிப்பா ஐயா. அதனால வந்து நெறைய தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நான் வந்து கண்டிப்பா வர்மம் கத்துக்கங்க. அது மிகப்பெரிய முதல் உதவி நமக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போற வரைக்கும் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நோய்க்கு வந்து மிக முக்கியமானது வந்து டைமிங் சொல்லுவாங்க. அது வந்து ஹார்ட்லயா இருக்கட்டும், இல்ல மூளை பாதிப்பா இருக்கட்டும், இல்ல மத்த இந்த ம், ம், நெறைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய பிட்ஸ். பிக்ஸா இருக்கட்டும். இத மாரி இது வந்து இந்த நேரங்கள்ல வந்து கண்டிப்பா அந்த டைமிங் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அந்த டைமிங் அலோபதியில சொல்ற ஒரு விஷயம். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது வந்து வர்மத்துல வந்து முக்கியமா நெறைய விஷயங்கள் வந்து அனுபவங்கள்ல இருக்குய்யா. நெறைய பேருக்கு இந்த மூச்சு திணறல் அதிகமா இருக்கும். அந்த ம். மூச்சு திணறல் அப்ப நம்ம மாஸ்க் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அந்த சூழ்நிலையில விலங்கு வர்மம்னு அந்த வர்மத்த நம்ப இந்த 2 ஷோல்டர் 2 பகுதியிலயும் இருக்கக்கூடிய விலங்கு வர்மத்த நம்ம குடுக்க அந்த மாஸ்கே வைக்க தேவையில்லையா? அது நான் நெறைய தடவ அது அனுபவத்துல இருக்கு.